அங்க ஒரு அக்காவும் தங்கச்சியும் பேப்பர்ல பொம்மை செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 1000 பொம்மை செஞ்சா அவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும்ட்டு அந்த புக்ல போட்டிருக்கு. இதுக்காக போட்டி போட்டு 2 பேருமே பொம்மை செஞ்சுட்டே இருக்காங்க. பொம்மை செஞ்சுட்டே இருக்கும்போது அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்க அக்கா எப்ப பாரு சோர்வா இருக்காங்க. ஆனா தங்கச்சி கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு எப்ப பாரு அவங்க முன்னாடி ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சு தங்கச்சி பாக்குறா. அவங்க அக்காவை காணோம். என்ன பண்றாங்கன்னு தேடி பார்த்தா அவங்க அக்கா உட்காந்து பொம்மை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அக்கா செய்யறனால இவனும் எந்திரிச்சு போய் அவங்க அக்கா கூடயே பொம்மை செஞ்சுட்டு இருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அவங்க பாட்டி தான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இதை பாக்குற அவங்க தங்கச்சி உனக்கு சீக்கிரமா சரியாயிடும் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றா. அவங்க தங்கச்சிக்கும் இரும்பல் வருது. விடாம இரும்பிக்கிட்டே இருக்கிறா. நைட் ஃபுல்லு இரும்பிட்டே இருக்கிறனால அவளுக்கு வாயிலிருந்து பிளட் வருது. அதை பார்த்ததுமே அவளுக்கு மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறா. காலையில தூங்கி எந்திரிச்சு அவங்க அக்கா பாக்குறாங்க. அவங்க பாட்டி அந்த குட்டி பொண்ணுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மருந்தும் குடிக்க முடியாம அவ விடாம இரும்பிட்டே இருக்கிறா. அவங்க அக்கா 1000 பொம்மை நம்ம செஞ்சு முடிச்சோம்னா இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிரும் சொல்லிட்டு வேக வேகமா அந்த பொம்மையை செஞ்சிட்டு இருக்கா. அப்ப தெரியாம அது உடஞ்சு போயிருது. இவ ரொம்ப பதட்டத்துல செஞ்சனாலதான் இந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை பாக்குறா. அவங்க பாட்டி ரொம்ப அழுறாங்க. பார்த்தா அவங்க தங்கச்சி இறந்து போயிடுறா. இவ்வளவு பேர் ரொம்ப அழுறா. அவ செஞ்சு வச்ச பொம்மையை போய் எடுத்து பாக்குறா. அப்ப அவங்க அக்காவுக்கு சீக்கிரமா சரியாயிடணும்னு அவங்க தங்கச்சி வேண்டிக்கிட்டே பொம்மை செஞ்சிருக்கா. 1000 பொம்மையும் செஞ்சு முடிச்சுட்டா. அக்காவுக்கு சரியாயிடணும்னு வேண்டிக்கிட்டனால அக்காவுக்கு சரியாயிடுச்சு. ஆனா அவளை காப்பாத்த முடியலையேன்ட்டு அவங்க அக்கா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தங்கச்சி செஞ்ச பொம்மையோ இவ செஞ்ச பொம்மையோ ஒன்னா வைக்கிறா. அவ எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு தான் அவங்க வேண்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லைன்றது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதான். அவங்க அப்பா இவங்க 2 பிள்ளைங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்க பாட்டி தான் 2 பேருமே வளர்த்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த பொம்மை செய்ய ஆரம்பிக்கும் போதே 2 பேருக்கும் சீக்கிரமா சரியாயிடும்னு வேண்டிக்கிட்டே பொம்மை செய்யறாங்க. ஆனா தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் 1000 பொம்மையை செஞ்சிருப்பா. அதனாலதான் அக்காவுக்கு சரியாயிருக்கும். இதனால தங்கச்சி இறந்து போயிருப்பா. கொஞ்ச நாள்ல அவங்க அக்காவும் இறந்து போயிடுறாங்க. 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா இருக்கிறாங்க சொர்க்கத்துல.